அம்மன் கோயிலுக்கு திருமணம் பண்ண வேண்டியது அவசியம் கட்டாயம் அப்படின்னு இருக்கிறவங்க அம்மன் கோயில்ல தான் பண்ணணும். அவங்க போய் மாத்தி வேற கோயில்ல பண்ணாலும் வேலை செய்யாது. இப்ப நீங்க கேட்டீங்க தெரிஞ்சுக்கிறது சார், நீங்க அதுதான் அதுக்குதான் சொல்ல போறோம். நீங்க கேட்டீங்களா கோயில்ல போய் பண்ணுங்க, நீங்க ஏன் கோயில்ல பண்ணல, அதான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்க கோயில்ல பண்ணாலும் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம். கோயில்ல பண்ணாலும் ப்ராப்ளம் வர்றதுக்கு கோயில் யார் டேட்டுக்கு என்ன பிரச்சனைக்காக, ஏன்னா தோஷம்னு ஒன்று இருந்தால் தான் கோயிலில் போய் பண்ணணுங்கிறது பொது மறைவு. தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இது இருக்குது. அப்போது இது இந்த தோஷத்துக்கு இது பண்ணணும்னு சொல்லும்போது என்ன தோஷங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் இனிமேல் அதை சரி பண்ணிடுறோம். இப்போ கொடுக்க போகிறது பர்மனண்ட்டான சொல்யூஷனு, இன்னதுக்கு இவங்களுக்கு இதுதான் அப்படின்னும் போது அழகாக நீங்கள் கோயிலில் நோக்கி போய் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இருக்காது. அது என்ன அப்படின்னு சொல்லும் போகும்போது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ அம்மன் கோயிலில் திருமணம் பண்ணிக்கலாம். அது யார் யாரெல்லாம் பண்ணணும், தோஷம்னு பொதுவாக சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ தான் நீங்கள் அதை தாண்டி வந்துட்டீங்கல்ல, அதாவது ராசி நட்சத்திர பிரகாரம் தோஷம் இருக்கிறத தாண்டி எண்களில் வந்தாக்க எண்களிலே தேதி விதி எண்ணு, விதிசார் எண்ணு, கர்ம எண்ணு, நம்ம நிறைய சொல்லும்போது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக நல்ல ஏஜ்டு பர்சனாக இருக்கிறாங்க, அவங்களும் வந்துட்டு ஐயா விதிசார்னு சொல்லியிருக்கிறீங்க, எண் கர்ம எண், என் டேட் ஆஃப் பர்த்துக்கு இது வருது, என் பசங்களை இருக்குது. இப்போ கொஞ்சம் சொல்லுங்க பதில். என்னம்மா இவ்வளோ கேட்குறீங்க, அவ்வளோ பார்க்குறீங்க, எங்களுக்கு வேறு வேலை, நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாத்துக்கும் தெளிவு பெறத்துக்கு கஷ்டப்பட்டேன் நான். இப்போ நீங்கள் தெளிவாயிட்டீங்க. கூடவே தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு கிஃப்டா ராஜாஸ் நியூமராலஜிங்கிற ஒரு புக் வேற கொடுத்துருக்கீங்களே. ஆமாம், அப்போ அப்படி இருக்கும் போகும்போது சும்மா சும்மா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லும்போது போரிங் ஆகிடக்கூடாது. நான் அதுக்குள்ளே போகல, அழகாக வந்துட்டேன். இப்போ அம்மன் கோயிலில் திருமணம் பண்ணுறது யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, கல்யாணம் பண்ணும்போது ஆண் பெண்ணு, மணமகன் மணமகள் வருது. இதில் பெண்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் விதி எண், கர்ம எண். கர்மன்னு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 5வது எண், தேதி மாதம் வருஷம், அது 3த்தையும் கூட்டினா 4வது நம்பர் விதி எண், 4த்தையும் கூட்டினா வர 5வது எண், அதுதான் கர்ம எண். அவங்களுக்கு அது வீக்காக இருந்தால் அவர்கள் அம்மன் கோயிலில் தான் திருமணம் பண்ணணும்.